நம்ம ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதை முதல்ல கிளியர் பண்ணுவோம். நோ சொன்னா ஒரு நெகட்டிவிட்டி. ஏங்க நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. நோ சொன்னா நெகட்டிவிட்டினா எதுக்காக நோ சொல்றோம்னு ஒன்று இருக்கு. ஒரு சின்ன விஷயம், வாழ்க்கை உங்களை வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குதுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த கேள்வியே தப்பு. வாழ்க்கை உங்களை நீங்க எதுக்கு எஸ் சொல்லணும்னு மட்டும் தான் கேட்குதே தவிர எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஆப்ஷனே கேட்க. நீங்க ஒவ்வொரு எஸ்ஸையும் சொல்லும்போது அதுல பல நோ அடங்கி இருக்கணும். அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க ரேண்டமா ஒரு காலுக்கு வந்து எஸ் சொல்றீங்க அப்படின்னாக்கா ஃபோக்கஸுக்கு நோ சொல்லிருக்கீங்க. ஃப்ரீயா ஒரு ஒர்க் பண்றதுக்கு நீங்க எஸ் சொல்லிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஓன் growthக்கு நீங்க நோ சொல்லிருக்கீங்க. இன்னொருத்தரோட ப்ரையாரிட்டிக்கும் அர்ஜென்சிக்கும் நீங்க எஸ் சொன்னீங்க அப்படின்னாக்கா உங்களோட ப்ரையாரிட்டி அர்ஜென்சிக்கும் நீங்க நோ சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு தெரியல. ஆனா இதுல ரொம்ப காமெடியான விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்க எஸ் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லா தோணவே தோணாது. நோ சொல்லி பாருங்க, பயங்கர பவர்ஃபுல்லாக தோணும். உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் நோ வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்றத தயவு செய்து மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. இந்த சொசைட்டியோ இந்த உலகமோ என்ன வேணால் யோசிக்கிட்டோம், நீங்கள் உங்களுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாருங்கள். மைண்ட் செட்டு தாங்க எல்லாத்துக்குமே. நம்ம வளரணும் அப்படின்னாக்கா முக்கியமான காரணம் நம்மளோட மைண்ட் செட். மைண்ட் செட்டை டியூன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க. நீங்கள் தீர்க்கமாக நோ சொல்லி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களே ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப கிளியராக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுவீங்க. இது வரலும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராங்காக நோ சொல்லி பாருங்கள், அந்த மேஜிக்கே தனி. ஒரு வேளை நீங்கள் சொல்கிற நோனால யாராவது ஒருத்தர் அஃபண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் எஸ் சொன்னால் மட்டும் என்ன உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டங்க. ஸோ நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோன்னா, ரொம்ப ரூடாக இல்லாமல் ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எப்படி நோ சொல்கிறது அப்படின்றத பழகுவோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நோன்றது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? அசால்ட் பண்ணிடலாம் விடுங்க.